எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த தேர்தலை முன்னிட்டு நிறைய இடங்களில் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இன்றைக்கி ஆக்ட்ரஸ் விந்தியா அவங்க அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் சில பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன சில டயலாக்ஸ், சில ஃபன்னியான டாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஆக்ட்ரஸ் விந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு பிரச்சாரத்துக்கு வந்தார். இப்போ வரைக்கும் அந்த செங்கலை தூக்கி பிடிச்சிட்டே தான் நிற்கிறாரு. இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கல் தூக்குறது பெரிய விஷயம் இல்லை. திமுகவில் இருக்கிற ஊழலை தான் யாராலையுமே தூக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஊழல் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விந்தியா. அப்புறம் நம்ம கமல்ஹாசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுகவில் நிறைய ஊழல்கள் நடக்குது, அதனால தான் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு டிவியை உடைச்சிட்டு கட்சி ஆரம்பித்தார். இப்போது திமுகவுக்கு ஆதரவாக நின்றுட்டுருக்காரு. இது எப்படி தெரியுமா இருக்குது? என் பொண்டாட்டி தானே ஓடி போயிட்டா, என் பொண்டாட்டி புடவை வீட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நடிகை ஒரு நடிகரை பற்றி, அதுவும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உலக நாயகன், ஆண்டவர்னு பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வாங்கின அவ்வளோ பெரிய மனுஷனை பற்றி ஒரு பிரச்சாரத்தில் ஒரு நடிகை இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் கையில் ஒரு ஸ்ட்ராங்கான துருப்பு இல்லாமலா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் விந்தியா அவங்களோட பிரச்சாரம் இருந்தது. அது கூடவே சேர்த்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஏன் காலில் விழுந்தீங்க, அவங்க காலில் விழுந்ததுக்கான காரணம் என்ன, சசிகலா அம்மையார் காலில் ஏன் விழுந்தீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் உள்ளவங்க கேட்க போக, நான் என்ன பக்கத்து வீட்டில் உள்ளவங்க காலில் அப்பா விழுந்தேன், என்னோட வயசில் பெரியவங்க ஏன் கட்சியிலே இருக்கிறவங்க அவங்க காலில் தானே நான் விழுந்தேன், இதை ஏன் ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிறீங்க, நான் அதுக்கெலாம் ஒன்றும் அசிங்கப்படலையே, நான் அதுக்கெலாம் ஒன்றும் வைக்கப்படலையேன்னு எடப்பாடி பழனிசாமி தான் செஞ்ச வேலையை ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கே எடப்பாடியை விட சசிகலாவை விட எடப்பாடி பழனிசாமி 3 வயது சிறியவராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் காலில் விழுந்தார் அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப போல்டாக ஜாலியாக பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.